வீட்டில் மருமக இருக்கிறான்னு தான் பேர். ஏதாவது ஒரு வேலை செய்யறாளா? நோம்பினால் வீட்டை சுத்தம் பண்ணலாம், நாளைக்கு சாமியும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம், ஏதாவது கண்டுக்கிறாளான்னு பாரு. அவ வாட்டுக்கு ஒன்று என்ன குழந்தையாட்டு தெரிஞ்சிட்டுக்கிறா. என்னதேன் பண்ணுறது? நம்ம பையனாவது ஏதாவது கண்டுக்கிறானான்னு பாரு. எல்லாம் நாமளே சொல்லணும். ஒன்னொன்னுக்கு அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, அதை ஏற்பாடு பண்ணு, இது ஏற்பாடு பண்ணுன்னு எல்லாம் சொல்லணும். நாளைக்கு பிள்ளைகோ மாப்பிள்ளைகோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நான் ஒன்னொன்னா இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கோன்னு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்பவே அவனை கூப்பிட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிடலாம். நேத்தே எல்லாம் கூட்டிட்டு போட்டு போனேன். இந்த காத்துக்கு எத்தனைதே குப்பை கிடக்குதுன்னு பாரு. சோ அப்பா, ஒரு வழியா எல்லாம் கூட்டியாச்சுடா சாமி. டேய் சின்ராசே, சின்ராசே, அடேய் சின்ராசே, என்னடா பண்ற? டேய் இத வர்றேங்கம்மா. ஏங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா சின்ராசே, கூப்பிட்டேன். நாளைக்கு ஆடி 18, நாளைக்கு உங்க அப்பா பாருக்கெல்லாம் சாமி கும்பிடணும். நினப்பு இருக்குதா உனக்கு? அதுக்கு என்னங்கம்மா, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்ப அதுக்கு தான் கூப்பிட்டீங்களாக்கு? என்ன விஷயம்னு முதல் விஷயத்த சொல்லுங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நாளைக்கு நோம்பினால் வீட்டுல இத்தனை வேலை கிடக்குது. உன்ற பொண்டாட்டி எங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறா? ஏதாவது ஒரு வேலை செய்யறாளா? வீட்டு வாசல்ல இத்தனை குப்பை கிடக்குது. ஒரு நாளையில வீட்டு குமிஞ்சு கூட்டுறாளா, வீடு கூட்டுறாளா, வாச கூட்டுறாளா, ஏதாவது ஒரு ஒத்தாசை செய்யறாளா? எனக்கு என்னமோ பண்ணி தொலைங்க. சரி சரி, இப்படியே பேசிட்டே இருக்காம விஷயத்த சொல்லுங்கம்மா. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அங்கிருந்து. இப்ப நான் வேலைக்கு போறதா என்ன பண்றது? ஐயோ நீ போ சாமி, உன்ற பொழப்பு நாங்க எடுக்கல. அப்படியே வரையில நாளைக்கு சாமி கும்பிட்றக்கு பழம், வேட்டி துண்டு, வெத்தலைவாக்கு, எலுமிச்சுங்க, நீ பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஏன்? சரிங்கம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தே அத்தே, வாடியம்மா, பொழுது வெடிஞ்சு எந்நேரமாகுது. இப்பத்தே வர்ற. எங்குதே போன காலையில ஒரு வாசலும் கூடவா உனக்கு கூட்ட வேண்டாங்குது? மாமோய், நீங்க ஒன்னும் வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கோ? நேரமாகலையா ஆபீஸ்க்கு? கிளம்பணும், எனக்கு நேரமாச்சு. அம்மா, நான் போயிட்டு வரேன். வரபோது நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தே, நாளைக்கு ஆடி நோம்பிக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்ன சிக்கனா, மட்டனா, பிரியாணியா, என்னங்கத்தே? அடியே, ஏண்டி கேட்க மாட்டேன்? நீ முதல்ல சாமி கும்பிட்றதுக்கு ஊடெல்லாம் சுத்தம் பண்ணோன்னு முதல்ல போய் ஊடெல்லாம் கூட்டி வலிக்கலாம். அத்தே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நாளைக்கு என்ன சமையல்? அன்னி கூட்டமெல்லாம் வர்றாங்களா? பாப்பாங்கெல்லாம் வர்றாங்களா? எல்லாரும் வருவாங்கடி. முதல்ல ஊடு சுத்தம் பண்ணலாம். அப்ப நாளைக்கு மட்டன் சிக்கன் தான், கறி விருந்து தான், அப்படித்தானுங்கத்தே. அடியே, நாளைக்கு ஆடி 18, நாளானிக்கு ஆடி அமாவாசை. எந்த சிக்கன் மட்டன் போடுறது? எப்ப பார்த்தாலும் சிக்கன் மட்டன் திங்கிறதுலயே இருநீ. முதல்ல நடடி, ஊடெல்லாம் சுத்தம் பண்ணலாம். அட போங்கத்த நீங்க. நாளைக்கு பிள்ளைகள்லாம் வர்றாங்க, எங்க அண்ணிகள்லாம் வர்றாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு வாய் குணத்தி எது செய்யலான்னு பார்த்தா நீங்க என்ன ஊடு வலிக்கு சொல்றீங்க? நான் போய் பக்கத்து அல்வா கடையில அருமையா அல்வா போடுறாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ள ஊடெல்லாம் சுத்தம் பண்ணிருங்க. இவளை மருமகளா கொண்டு வந்ததுக்கு நான் தான் அனுபவிக்கணும். பிந்து, தன்யா இன்னும் ரெடி ஆகாம என்னடா அங்க பண்றீங்க? அப்பாவே ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிருச்சு, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டம்மா. சீக்கிரம் வாங்க. அம்மா, சஞ்சனா, மலரக்கா எல்லாரும் வந்திருப்பாங்களா? நம்ம போறக்குள்ள அவங்களும் வந்துருவாங்கடா தங்கம். நம்ம அப்பா வந்த உடனே கிளம்பிடலாம், ஓகேவா? அம்மா, ஊருக்கு போகும்போது அம்மியாக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு போலாம்மா. சரி பிந்து, வாங்கிட்டு போலாம். என்ன பிந்து, தன்யா, மகி எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களாட்டக்குது? ஆமாப்பா, நாங்க எல்லாரும் ரெடி. நீங்க வந்த உடனே ஊருக்கு போலான்னு அம்மா சொன்னாங்க. ஊருக்கு போகணும்னா மட்டும் உடனே ரெடி ஆகிடுவீங்களே. சரி இருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க. சரி சரி, வர. என்ன பிந்து, தன்யா, உங்களை விட உங்க அம்மா தான் ஒரே ரெடியில் இருக்கிற போல. அப்பா, அம்மாக்கு அம்மியா வீட்டுக்கு போகணும்னா ஒரே கொண்டாட்டம் தான். சரி சரி, இருங்க வந்துடுறேன். மணி 7 போகுது, இந்த மலரை இன்னும் காணோம். நான் இதுக்கு தான் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்றது.
ஆமாம்மா, பிந்து தன்யா எல்லாரும் இந்நேரம் அம்மையா வீட்டுக்கே வந்திருப்பாங்க. நம்ம போறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும். இப்போ உங்க 2 பேர்த்துக்கு என்ன அவசரம்? மலருக்கு ஆஃபீஸில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கு, வரட்டுமே, வந்ததுக்கப்புறம் போகலாம். இப்போ இன்னும் ஒரு நாளாவது நேரத்தில் போகலான்னா வர்றாளான்னு பாரு. அம்மா அக்கா வந்துட்டியா? என்னக்கா இவ்வளோ நேரம்? சீக்கிரமா கிளம்பி ரெடியாகு, அம்மியா வீட்டுக்கு போகலாம். இந்நேரம் பிந்து தன்யா சித்தி சித்தப்பா எல்லாரும் வந்திருப்பாங்க. சீக்கிரம் ரெடியாகுக்கா. சாரிடா சஞ்சு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் வச்சுட்டாங்கடா, அதனால தான் லேட் ஆயிருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நான் ரெடியாகி வந்துடுறேன். சீக்கிரம் மலரு, சீக்கிரமாக போய் ரெடியாகு போ. மலரு, நீ பொறுமையா ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி வாடா தங்கம். போ, உங்க அம்மா கிடக்குறா. முதல்ல போய் ஏதாவது டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நீ ரெடியாகி வா போ. சரிங்கப்பா, இதோ இப்போ வந்துடுறேன். சீக்கிரமா வா மலரு. மா வந்துட்டம்மா, இருமா. இந்த பிள்ளைங்களோட எங்கேயாவது போகணும்னா யாராவது ஒருத்தங்க லேட் பண்ணிட்டே தான் இருக்கிறது. அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் வந்துட்டேன், போகலாமா? சரி சரி வாங்க சீக்கிரம். அம்மா, சஞ்சனா, மல்லரக்கா, கார்த்தி பெரியம்மா, ராஜேஷ் பெரியப்பா எல்லாரும் இந்நேரம் அம்மையா வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்லம்மா. ஆமா தன்யா, எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்ம தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். அம்மா, நாளைக்கு சாமி கும்பிடுறதுக்கு என்னம்மா ஸ்பெஷலா செய்வீங்க? தெரியலடா தங்கம், அம்மியா என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யலாம். சரியா? சரிம்மா. அப்பா அப்பா என்ன பிந்து, என்ன வேணும் சொல்லு. அப்பா, நம்ம போற வழியில தான் என்னோட ஃப்ரெண்டு கவியோட பேக்கரி இருக்குப்பா. நம்ம அங்க போய் அம்மியா, அப்பச்சி, சஞ்சன்னா, மலரக்கா எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு போலாமா? சரி பிந்து, அப்படியே வாங்கிட்டு போனா போச்சு. ஐ அப்பா, அப்படியே எனக்கு பப்ஸ் வேணும்பா. தன்யா மட்டும் பப்ஸ் எல்லாம் வேண்டாம் சாமி, நாளைக்கே நம்ம நிறைய செய்வாங்க அம்மியா, சாப்பிட்டுக்கலாம். சரியா? இங்க நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டா வயிற்றுல போயிருண்டா தங்கம். அப்பா, எனக்கு வேணும் ப்ளீஸ். சரி தன்யா, வாங்கிக்கலாம். ஐயா அப்பா, அப்படியே சஞ்சனா, மலரக்கா, அம்மியா எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம்ப்பா. சரிடாம்மா, எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்கப்பா, தேங்க்யூ. வாங்க மேடம், என்ன வேணும் சொல்லுங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கீங்களாங்க அங்கிள்? நான் கவியோட ஃப்ரெண்டு தான் அங்கிள். ஓ அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். என்னம்மா வேணும் உங்களுக்கு? அங்கிள், ஏதாவது ஸ்பெஷலா ஸ்வீட் இருக்காங்க அங்கிள்? இருக்குமா, நீங்களே பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க, நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். அங்கிள், ஜிலேபி இருக்கா அங்கிள்? இருக்குடா கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? ஜிலேபி தான் வேணுமா? ஆமா அங்கிள், எனக்கு ஜிலேபி தான் ரொம்ப பிடிக்கும். அங்கிள், குலோப் ஜாமுன் இருக்கா அங்கிள்? இருக்குடாம்மா, குலோப் ஜாமுன் வேணுமா? வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளோ வேணும்? அண்ணா, எல்லா ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்குமே, அது ஒரு 1 கிலோ இருந்தா கொடுத்துருங்கண்ணா. சரிங்கம்மா, இருக்குது, நான் கொடுக்குறேன். அம்மா, எனக்கு ஜிலேபி தான் வேணும். சரி தன்யாம்மா, நீ ஜிலேபி வாங்கிக்கோ, அம்மா மிக்ஸ்டு ஸ்வீட் வாங்கிக்கிட்டு. ஓகேவா? சரிப்பா. அப்பா, எனக்கு குலோப் ஜாமுன் தான் வேணும். சரிடாம்மா, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. மகி, சரிங்க, டைம் இதோ ஆயிடுச்சு. நாங்க நீங்க இப்ப வந்துடுறோம். வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு கூகுள் பே பண்ணிட்டு வந்துருங்க. நான் கார்ல இருக்கேன். ஓகேவா? சரிம்மா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. அண்ணா, அந்த மிக்ஸ்டு ஸ்வீட் 1 கிலோ, மிக்சர் 1 கிலோ, அப்புறம் இவங்க கேட்குற அந்த குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் என்ன தனியா ஜிலேபி, அதுலேயும் ஒரு 1/2 கிலோ போட்டுருங்கண்ணா. சரிங்கம்மா, இதோ இப்பவே பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயா, இன்னைக்கு ஜிலேபி ஒரு புடி பிடிச்சிடலாம். இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ அங்கிள். கவியை கேட்டதா சொல்லுங்க. சரிடா கண்ணு, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நம்ம கடைக்கு வாங்க. ஓகே அங்கிள். அண்ணா, டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்கண்ணா? அம்மா 680 ரூபாய் ஆச்சுங்கம்மா. நீங்க 600 ரூபா கொடுங்க. கவியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு இல்லாமையா? ரொம்ப நன்றிங்கண்ணா, நான் கூகுள் பே பண்ணிடுறேன். சரிங்கம்மா. அண்ணா, அமௌண்ட் பே பண்ணிட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்.
சரிடா கண்ணு, திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வாங்க. ஓகே அங்கிள், பாய்.